ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ராஜா நேரா அவரோட துணை மனைவிட்ட போயிட்டு, போதும் கொஞ்சம் நடிப்பை நிறுத்து, அதான் அவங்க 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன், டாக்டரும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன வயிற்று பிடிச்சி அழுதுட்டே இருக்க அப்படின்னு கேட்க, இல்ல நிஜமாவே வலிக்குதுன்னு அந்த பொண்ணு இன்னும் நடிக்க ஆரம்பிக்கிறா. இங்க சொங்கும் தம்மையும் சேர்ந்து வாசல்லையே மண்டி போட்டிருக்காங்க. ராஜாவோட அசிஸ்டன்ட் தான் வரான். என்ன சொன்னாலும் ராஜா அவங்கள பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாருப்பா, சோ நீங்க இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க. இங்க கிரவுன் பிரின்ஸ அவரோட ரூம்லயே அடைச்சு வைக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. வெளியே வரக்கூடாதா அப்படின்னு சொல்ல, கிரவுன் பிரின்ஸ் அவனா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம சொங்கு பாக்குறான். நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு, ராஜா உங்க ஒய்ஃபோட வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைவு மண்டபத்துல போயிட்டு தவம் பண்றேன், என் தம்பியை மட்டும் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். தம்பியை எந்திரிக்க சொல்றான். அவனுக்கு கால்லாம் மறுத்து போயிடுச்சு. ஆனா என்னால எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் உன்னை தூக்கிட்டு போறேன், கவலைப்படாதுன்னு சொங்க குட்டி தம்பியை தூக்கிட்டு போயிடுறான். இங்க வெளியே இருந்துட்டு இந்த ராஜா பாத்துட்டு எவ்வளவு திமிரு பாரு, என்ன ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி நான் உங்களுக்கு குழந்தைக்காக வேண்டிக்கிறேன், நீங்க ஒரு கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு போறான். இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணை மனைவியே திட்டிட்டு இருக்காரு. அந்த பையன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். அவனை கண்டுக்காம விட போறீங்களா அப்படின்னு துணை மனைவி நல்லா இவனை ஏத்தி வர விட்டுட்டு இருக்கா. எங்க சொங்கு குட்டி பையனை தூக்கிட்டு வெளியே போனதுமே அங்க ஆளுங்க இல்லங்க கிரவுன் பிரின்ஸ எங்களை தனியா பாத்துக்க சொல்லிருக்காரு, நீங்க ஒண்ணு பாத்துக்க வேண்டாம் அப்படின்னு குட்டி பையனை அங்க நம்ம சொங்கு கிட்ட இருந்து புடுங்கி கூட்டு போயிடுறாங்க. சொங்கு ரொம்ப வருத்தப்படுறான். நீ கவலைப்படாத, என் அசிஸ்டன்ட் உன் கூட இருப்பான், அவன் உன்னை பாத்துக்குவான் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொங்கு கூடவே அமுச்சு வைக்கிறான். சொங்கு நேரா கிளம்பி, இங்க பாரு என் பின்னாடி வராத அப்படின்னு கோகோ கிட்ட சொல்லிட்டு அவன் மட்டும் நினைவு மண்டபத்துக்குள்ள போயிடுறான். முட்டி போட்டுக்கிறான். தப்பு செஞ்சதுக்கு நானே தண்டனை அனுபவிச்சுக்கிறேன், என் தம்பியை விட்டுருங்க அப்படின்னு. கோகோ ஆனா உள்ள வரா. நீ கஷ்டப்படுறல, நானும் கஷ்டப்படுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே அவ்வளவு மண்டி போட்டுக்கிறா. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு. கோகோ கைய பாக்குறா. கையில பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருக்கு. ரொம்ப நேரம் நம்மளால தாங்க முடியாது போல, சீக்கிரமா ஏதாவது பண்ணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டா அந்த நேரம் பார்த்து ராஜாக்கு மறுபடியும் குருஜிட்ட இருந்து லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல எழுதி இருக்கு, நான் எல்லாரோட ஜாதகத்தையும் அலசி ஆராய்ஞ்சிட்டேன், உன்னோடது உட்பட. அதுல பாக்கும்போது சொங்கு இருக்கான்ல, அந்த பையனுக்கு பயங்கர திறமைகள் இருக்கு. அந்த பையனை மட்டும் நான் எடுத்துட்டு ட்ரைனிங் பண்ணேன் அப்படின்னா அவன் எங்கேயோ போவான், ஓகோன்னு வருவான். உங்க ராஜாங்கம் பல வருஷத்துக்கு நிலைச்சுக்கிறதுக்கு அவன் வழி பண்ணுவான், மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க, அவனை கூட அமுச்சு வை அப்படின்னு சொல்ல ராஜா பயங்கரமா கடுப்பாயிடுறான். எவ்வளவு தைரியம் தான் என்ன விட்டுட்டு அந்த பையனை அனுப்ப சொல்லிருப்பான், நான் விட மாட்டேன், சொங்கு உயிரோட இருந்தா தானே, இப்பவே அவன் ராஜ துரோகம் பண்ணிட்டான்ட்டு அவன் மேல போர் எடுத்து போற அப்படின்னு ராஜா கிளம்புறான். சொங்க அட்டாக் பண்றதுக்கு ஆளுங்க சைட்ல போயிட்டு இருக்காங்க. கோகோ பயப்படுறா. எனக்கு தெரியுது எப்படியாவது நடக்கும்னு, நடந்துருச்சு, நீ ஒன்னும் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு நேரா வெளியே போயிட்டு இருக்கான். சொங்கோட ஆளுங்களும் அங்க வந்துட்டு இருக்காங்க. டக்குன்னு கோகோவை சொங்க கழுத்துலயே அடிச்சு அவளை மயக்கம் போட வச்சுட்டு, அட்லீஸ்ட் இவ்வளவு உயிரோட இருக்கட்டும், இவளை கூட்டு போய் பத்திரமா எங்கேயாவது படுக்க வைங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதே மாதிரி நம்ம குட்டி பிரின்ஸ் இருக்கான்ல, அவனையும் கடத்திட்டு கூட்டு போறதுக்கு ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. குட்டி பிரின்ஸ் கதறி கதறி வர அழுதுட்டு இருக்கான். ராஜா பாக்குறாரு. சொங்க கொன்னீங்களா இல்லையாடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே சொங்கோட அசிஸ்டன்ட் நான் உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு பத்திரமா ராஜா கிட்ட கூட்டு போயிட்டு இருக்கான். எதுவும் உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு. அரண்மனையே அலறி போயிருது. பயங்கரமான மோதல் வந்துருது. ராஜா இறங்கி வராரு. சொங்க அவனோட ஆளுங்களோட வந்துட்டு இருக்கான். அண்ணா எனக்கு பயமா இருக்குன்னு குட்டி பிரின்ஸ் கத்திட்டு இருக்க, நான் தான் இருக்கேன்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொங்க அவன் ஆளுங்களை ராஜாக்கு எதிராக சண்டைக்கு அனுப்புறான். ஏன்னா சொங்கோட அண்ணா ஆளுங்கெல்லாம் அவன் கையில தானே இருந்தாங்க. சோ அவங்க ஈஸியா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை ஹெவியா போக ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் நம்ம கோகோவை மயக்கம் போட வச்சான்ல, ஒரு வண்டியில ஏத்தி விட்டு அங்கிருந்து தூரமா வர அமுச்சு வச்சிருக்கான் சொங்கு. இப்பதான் கோகோக்கு மயக்கம் தெரியுது. ஐயோ நம்ம இப்படி வந்துட்டு இருக்கோம், அங்க சொங்க ஆபத்துல இருக்கான், அவனை நம்ம தான் போய் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்துங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கா. இங்க சொங்க அதுக்குள்ள குட்டி பிரின்ஸ கையில கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு வந்துட்டு இருக்கான். சொங்கோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவனை அம்புலயே தொலைச்சிடுறாங்க. கண்ணு முன்னாடியே அவன் இறந்து போயிடுறான். அடுத்த அம்பு சொங்கு கிட்ட வந்துட்டு இருக்கு. குட்டி பையன் முன்னாடி நின்னுட்டு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்துறேன்னு குட்டி பையனோட முதுகுல அம்பு போயிருது. சொங்கு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு நின்னுட்டு இருக்க. குட்டி பையன் பாக்குறான், அண்ணா என் கூடயே இரு, என்னை விட்டு எங்கேயும் போயிடாத, நீயும் கோகோ அக்காவும் என் கூடயே இருங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சொங்குக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம இவனை நம்ம எப்படி காப்பாத்த போறோம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து திடீர்னு குட்டி பையன், நீ தானே என்ன கொன்ன, உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமை, நீ பிளான் போட்டு என்ன இப்படி கொண்டுட்ட, நீ இப்படி பண்ணுவா நான் நினைச்சு கூட பாக்கல, நீ ரொம்ப மோசமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் மாதிரி ஏதேதோ பேசிட்டு இருக்கான். சொங்கு பாக்குறான், அவனுக்கு ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. என் தம்பி என்கிட்ட இப்படி பேச மாட்டான், யார் என்ன சொல்லி கொடுத்தாலும் என் தம்பி என்கிட்ட பேச மாட்டான், இது உண்மையாவே என் தம்பி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொங்குக்கு இந்த ரியலைசேஷன் வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. கோகோ சொன்னதெல்லாம் உண்மை, கோகோவை முன்னாடியே தெரியும், நம்ம அவளை லவ் பண்ணோம், எதுக்காக உள்ள வந்தோம் அப்படின்னு கம்ப்ளீட்
ஹிஸ்டரி ஞாபகம் வந்துருது. சொங்கு பாத்துட்டே இருக்கான். இது எதுவுமே உண்மை கிடையாது, இது என் தம்பி கிடையாது, என் தம்பி என்கிட்ட இப்படி பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இது என் மனசுல இருக்கிற பயம், நீ உண்மையான தம்பி கிடையாது, என் பயம் என் பயம் அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு சொல்லிட்டே இருக்கும் போதே கோகோ அங்க வந்துடுறா. அவளோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து அதை வாசிச்சுட்டே வரா. அதை வாசிக்க வாசிக்க சொங்குக்கு இன்னும் நல்லா தெளிவா ஒரு ஒரு விஷயமா புரிய ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற எல்லாருமே அழிஞ்சு போயிடுறாங்க. அந்த அரண்மனையே அழிஞ்சு போயிருது. தம்பி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொங்கோட பயத்துல உருவான அத்தனை பேருமே அழிஞ்சு போயிடுறாங்க. சொங்கு பாத்துட்டே இருக்கான். டக்குன்னு சொங்கும் காணாம போயிடுறான். கோகோ பாக்குறா. நேரா கிளம்பி வெளியே ஓடி போறா. பார்த்தா வெளியே ஓடி போனதும் சொங்கு அந்த மரத்துக்கிட்ட இருக்கிற உண்மையான சொங்கு கண்ணு முழிக்கிறான். கோகோ வேகமா போய் கட்டி பிடிச்சிட்டு, நல்ல வேலை நீங்க திரும்ப வந்துட்ட, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, எங்க நீ வராம போயிருவியோ நான் பயந்தே போயிட்டேன். சொங்கு உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன்னையே எனக்கு மறக்க போகுது அப்படின்னு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இதெல்லாம் பேசு, நீ எதுவுமே இல்ல மறந்துட்டு என்னை எவ்வளவு தெரியுமா கஷ்டப்படுத்தின, நான் உடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோகோ கிளம்புறதுக்கு போயிட்டு இருக்கா. சொங்கு அவளை புடிச்சு வச்சுட்டு, என் கூட கொஞ்ச நேரம் வரும், எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, நீ என் கூட இருந்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்ல கோகோக்கு லைட்டா வைக்க வந்துருது. எப்பவுமே உன் மனசுல இருக்கிறதெல்லாம் நீ வெளியே சொன்னதே கிடையாது, சாருன்னு முதல் தடவை மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. சொங்கு பாக்குறான், நான் வந்து எல்லாத்தையுமே மறந்து போன மாதிரி இருக்கு, ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பலான்னு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அங்க பார்த்தா ஒரு குட்டியோண்டு பையன் வரான். சொங்கோட தம்பி மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சொங்கு பாக்குறான், இன்னும் என் தம்பி மாதிரியே ட்ரெஸ் போட்டு என்ன இந்த கனவுக்குள்ளேயே வச்சிருக்க முடியும்னு நினைக்கிறல்ல, சத்தியமா முடியாது, ஏன்னா என் வாழ்க்கையில எனக்கு முக்கியமான ஆள் ஒருத்தங்க வந்துட்டாங்க, அவங்க என்னோட ரியலைசேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு என்ன இங்க இருந்து கூட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு சொல்ல, கோகோ என்ன பத்தியா சொல்ற அப்படின்னு கேக்குறா. இங்க வேற யாரு இருக்கா அப்படின்னு சொங்கும் திட்ட ஆரம்பிக்கிறான். அப்போ உடனே இந்த குட்டி பையன் சொல்லிட்டு இருக்கான், போறதா போறீங்க, என்னையும் கூட்டு போங்க, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மாஸ்டர் ஒரு முக்கியமான ஒரு உலகத்தை உருவாக்குனாரு, அந்த உலகத்துக்குள்ள யாரும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சாவி, அதாவது நான் தான் அந்த சாவி, என்ன இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு பெரிய மந்திர கட்டு போட்டு போயிட்டாரு, என்னை யாரும் எடுத்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இங்க வரவங்களுக்குலாம் என்கிட்ட இருக்கிற பவரை யூஸ் பண்ணி அவங்க மனசுக்குள்ள இருக்கிற பயத்துக்குள்ள நான் அவங்களை அமைச்சிருவேன். சோ அவங்க யாரும் திரும்பியே போக மாட்டாங்க, என்னை யாரும் எடுக்க முடியாதுல்ல, அதான் என் ஐடியா. ஆனா நீங்க ரெண்டு பேரும் எப்படிதான் இவ்வளவு நேரம் தாங்கினீங்களோ எனக்கு தெரியலன்னு சொல்ல, இதெல்லாம் ஒரு பெருமையா, ஆளை மூஞ்சை பாரு, எங்களுக்கு கிட்டத்தட்ட கொண்டுடா பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கோகோ திட்ட ஆரம்பிக்கிறா. புடிச்சு கையில 4 சாத்து வர சாத்திட்டு இருக்கா. சரி ஓகே, இன்னொரு உலகத்துக்கு போனோம், அந்த சாவி உங்களுக்கு வேணும் தானே, ஏன் தான் அந்த சாவி, என்ன எடுத்துட்டு போங்க, எந்த கூட்டு போங்கன்னு சொல்ல, அது மட்டும் இல்ல எங்களுக்கு இன்னும் 2 மூலிகை வேற வேணும் அப்படின்னு கோகோ சொல்றா. அந்த மூலிகையும் அந்த உலகத்துல தான் இருக்கு, அங்க போனா நீங்க அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் சொல்லிட்டு இருக்கான். சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோகோவும் சொங்கும் அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. பேரியர் கிட்ட வந்துடுறாங்க. அந்த பையன் உடனே பேரியரை க்ளோஸ் பண்றேன், அது இதுக்கு மேல தேவையே கிடையாது, நான் ஆஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ண. அவ்வளவுதான், 500 வருஷமா இங்கே வெயிட் பண்றது அந்த குட்டி பையன் டக்குன்னு அப்படியே வந்து ஒரு சாவியா மாறிடுறான். கோகோ கையில வாங்கிக்கிறா. 2 பேரும் மறுபடியும் உலகத்துக்கு போயிடுறாங்க. இங்க கோகோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா சீனியரோட சேர்ந்துட்டு. உள்ள சொங்குக்கு டாக்டர் செக் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. நல்ல வேலை நீ திரும்ப வந்துட்ட, சொங்கு எப்படியோ போனா போயிட்டு போறாமா, நம்ம உடனே கிளம்பிடலாம், நம்ம இடத்துக்கு போயிடலாம், பெரிய ஆபத்து வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு சீனியர் கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்க. அப்ப சொங்க செக் பண்ணிட்டு அசிஸ்டன்ட் வரலாம் வெளியே. டாக்டர் பாத்துட்டாரு, எந்த பிரச்சனையும் இல்லையா, நல்லதான் இருக்காராம், எல்லாமே சின்ன சின்ன காயம் தானா அப்படின்னு சொல்ல, நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகோ அவசர அவசரமா உள்ள ஓடி போயிடுறா. சீனியர் போவாதன்னு கத்திட்டு பின்னாடியோ ஓட ஆரம்பிக்க, அங்க வர நம்ம அசிஸ்டன்ட், யோயோ உடியா, சின்ன ஜெசுங்க தனியா பேசிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, நமக்கு என்ன வந்து குடுக்க நடுவுல கரடி மாதிரி போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 பேரை கூப்பிட்டு விட்டு, இவர் பெரிய ஆளுப்பா, இவர்கிட்ட என்னெல்லாம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கோத்து விட்டுறான். ரொம்ப நாளுக்கு அப்புறமா நமக்கு போயாவை காட்டுறாங்க. போயா அந்த பக்கமா பப்பெட்டை தேடி போனவ பயங்கரமா அவளுக்கு கால்ல அடிபட்டுருச்சு, நடக்க முடியாம இருக்கா. யாராவது இருக்கீங்களான்னு கத்திட்டு இருக்கா. அந்த பக்கமா அசிஸ்டன்ட் சும்மா போயிட்டு இருக்கான். அவன் போயாவை பாத்துட்டான். நல்ல வேலை நான் வந்தேன், இந்த அட்வான காட்டுக்குள்ள இருந்துட்டு யாராவது இருக்கீங்களான்னா கரடி தான் வரும்னு சொல்லிட்டு அவள அங்க இருந்து காப்பாத்தி கால் முடியாம இருக்குல்ல. சோ அசிஸ்டன்ட் போயாவை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். நான் உன காப்பாத்துறேன், கவலையப்படாதுன்னு உள்ள கூட்டு போயிட்டு போயாவோட காயத்துக்குலாம் கட்டெல்லாம் போட்டுட்டு இங்கே ரெஸ்ட் எடு, புரியுதா, உனக்கு ஏதாவது வேணும்னா சவுண்ட் மட்டும் கொடு, வெளியே ஆளுங்க நிக்கிறாங்க, அவங்க வந்து உன்னை பாத்துக்குவாங்க அப்படி சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிளம்பிடுறான். இங்க ஒரு வழியா நம்ம சொங்கு கண்ணு முழிச்சிடுறான். ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டு பார்த்தா நம்ம கோகோ பக்கத்துலயே அவன் கையை பிடிச்சு உட்காந்துட்டு அப்படியே தூங்கி போயிட்டு இருக்கா. சொங்கு பாக்குறான், அவளை எழுப்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா எந்திரிக்கிறான். ஆனா டக்குன்னு தூங்கி விழுந்து கோகோவே ஏஞ்சிடுறா. நல்லவேளை நீ ஏஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோகோ இவனை பாத்துட்டு இருக்கா. என்ன பார்த்தா உனக்கு என்ன அவ்வளவு வீக்கான ஆள் மாதிரியா இருக்கு, நானும் ரொம்ப நேரம்லாம் ரெஸ்டே எடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொங்கு சொல்லிட்டு இருக்கான். நல்ல வேலை உனக்கு ஒண்ணும் ஆகல, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு கோகோ சொல்றா. சொங்கு கேக்குறான், ஆமா உனக்கு எப்படி இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி வாசிக்கணும்னு தெரிஞ்சது அப்படின்னு கேக்குறான். எனக்கே தெரியல, கரெக்டான நேரத்துல தானாவே இது வேலை பார்த்துச்சு அப்படின்னு சொல்ல சொங்கு சொல்லிட்டு இருக்கான். அது ஏன்னா என்ன காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நீ மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்ட, அந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவு, அது உன்னை எப்படி வாசிக்குதுன்னு சொல்லிட்டு கத்து கொடுத்துருச்சு. என்னை காப்பாத்தணும்னு உனக்கு என்ன அவ்வளவு ஸ்ட்ராங்கா தோணுச்சு அப்படின்னு வேணும்னே சொங்கு கேக்குறான். நீ க்ளோஸ் ஃப்ரெண்டு, உன்னை காப்பாத்த மாட்டேனா அப்படின்னு கோகோ சொல்லி பாக்குறா. க்ளோஸ் ஃப்ரெண்டா,
நிஜமாவா? வேற ஒண்ணும் இல்ல நமக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு, உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உன் சீனியர் கிட்ட நான் சொல்லிட்டேன். அதுதான் உன்கிட்ட மறுபடியும் கேட்டு பாக்குறேன். உனக்கு என்ன பிடிக்கல போலயே அப்படின்னு அவகிட்ட போட்டு வாங்குறான். கோகோ பாக்குறா. போயா எனக்கு வெக்கமா வருது. நாங்க வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. சொங்கு விட மாட்டிக்கிறான். டக்குன்னு எந்திரிச்சு அவளை பிடிச்சி இழுத்து கோகோக்கு கிஸ் பண்ணிடுறான். கோகோ பாக்குறா. சரி சரி ஓகே நானும் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கிறா. சொங்குக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஒரு வழியா அந்த இடத்துல இருந்தும் வெளியே வந்தாச்சு. இப்ப கோகோவை நான் வந்து கூட ஜோடி சேர்த்துட்டேன் அப்படின்னு சொங்கு வெளியே அவளை பத்தி யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்க. அசிஸ்டன்ட் அங்க வரான். வந்துட்டு என்ன பாஸ் ஒரே கனவுலயே இருக்கீங்க போல. அதெல்லாம் இருக்கட்டும், அடுத்த 2 மூலிகை நம்ம எடுத்தே ஆகணும். அதுவும் இல்லாம உங்களை வந்து காப்பாத்தின விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருக்கும். சோ கோகோ மேலையும் கவனம் எல்லாம் படிய ஆரம்பிச்சிருக்கோம். சோ நம்ம இதுக்கு மேல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அதெல்லாம் பாத்துக்கலாம், முதல்ல விஷயத்த நம்ம இடத்துக்கு சொல்லி விடு அப்படின்னு சொங்கு சொல்லிடுறான். இங்க பார்த்தா அந்த பிளாக் மேன் இருப்பான்ல மாஸ்க் போட்டவன், அவன் இத்தனை நாள் தவத்துல இருந்தானா உடம்பு கிடைக்கணும்னு. இப்ப உடம்பு கிடைச்சதுமா மறுபடியும் திரும்ப வந்துட்டான் மாஸ்க் எல்லாம் போடாம. அங்க இருக்கிறவங்களை பார்த்து, என்னடா 2 கிழட்டு பசங்களை காணும் போல கடத்திட்டு போயிட்டானுங்களா, அதெல்லாம் நம்ம சும்மா விடக்கூடாது, அவங்கள காப்பாத்துறேன்னு போயிட்டு நம்மளும் நம்ம உயிரை இழந்துடக்கூடாது, அவங்க எப்படியோ போயிட்டு போறாங்க, நம்ம என்ன பண்றோம், நமக்கு அந்த உலகம் திறக்கணும் அவ்வளவுதான், சாவி யார்கிட்ட இருந்தா என்ன அவங்க கிட்டே இருந்துட்டு போது, திறக்கும் போது நம்மளும் உள்ள போயிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை அடைஞ்சிட வேண்டியதா அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க கோகோவோட மாஸ்டர் கொந்தளிப்புல இருக்காரு. எனக்கு கோகோக்கு மட்டும் ஏதாவது ஆச்சும் யாரையும் சும்மா விட மாட்டேன், அப்பயே அந்த பிள்ளைய அனுப்பாதீங்கன்னு சொன்னேன், நீங்க தான் யாருமே கண்டுக்கல, அவளுக்கு என்ன ஆச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. என்ன ஆச்சு, சொங்க காப்பாத்திட்டு வீரமா அவ திரும்பி வந்துட்டு இருக்கா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகல, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு மத்தவங்க எல்லாம் அவர்கிட்ட சண்டைக்கு போறாங்க. எனக்கு தெரியாது கோகோ இப்பயே இங்க வரணும்னு அவர் படுக்க குதின்னு குதிச்சிட்டு இருக்காரு. அடுத்த ஆனா அவங்களே பேசிக்கிறாங்க. இப்ப அந்த உலகத்தோட சாவி வர கிடைச்சிருச்சு, அது ஓபன் ஆக போகுது, அதுல யாரும் தப்பான ஆளுங்க போயிடாம நம்மளாம் சேர்ந்து பாத்துக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா அடுத்து நம்ம சொங்கோட இடத்துலயும் பேசிட்டு இருக்காங்க. கோகோ அந்த பொண்ணு சாதாரணப்பட்ட பொண்ணு இல்ல போல, நம்ம சொங்கையே காப்பாத்தி கூட்டு வந்திருக்கா, அவளுக்கு பெரிய ஏதாவது கிஃப்டா அவ ஊருக்கு கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்ல, அதெல்லாம் ஏற்கனவே அனுப்பியாச்சுன்னு சொல்லிட்டு சொங்கோட மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ சரி, ஆனா அது மட்டும் இல்ல, இப்ப இந்த உலகம் திறக்க போது, ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும், கருப்பு மந்திரம் பண்றவங்களும் ஆல்ரெடி ரெடியா இருந்துட்டு இருக்காங்க, எப்ப வேணா அவங்க உள்ள போவாங்க, அவங்கள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்ட் தான், நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க எல்லாம் எல்லாமே முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இங்க போயா கிட்ட அவங்க அம்மா வந்துடுறாங்க. அம்மா அப்படின்னு உள்ள கூப்பிட்டு, சாரிமா எனக்கு அடிபட்டுச்சுன்னு கோவமா இருக்கீங்களான்னு கேட்க, பரவாயில்ல உனக்காவது கால லேசா அடிபட்டுச்சு, உனக்கு அதுக்குள்ள சரியாயிருச்சு, ஆனா உன் சீனியர் இருக்கான்ல ரொம்ப அடிபட்டான், பல நாள் பெட் ரெஸ்ட்ல இருக்கணுமா, நீ என்ன பண்ற, இப்ப இந்த புது உலகத்தை துறக்க போறாங்கல்ல அந்த இடத்துக்கு நம்ம சார்பா நீ தான் போகணும்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. கால் பரவாயில்ல போக முடியுமான்னு. போயாக்கு அல்வா கொடுத்த மாதிரி ஜாலி ஆயிருது. இங்க பாருமா நான் ஓடுவேன் குதிப்பேன் என்ன வேணா பண்ணுவேம்மா, நான் போறேம்மா, நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து கிளம்புறா. இங்க சொங்கு நேரா வந்துட்டு இருக்கான். நம்ம கோகோவை எட்டி பாத்துட்டு இருக்கான். கரெக்டா அப்பன் சீனியர் வந்துடுறாரு. உன்னை கூட்டு வர சொல்லி மாஸ்டர் உத்தரவு போட்டிருக்காரு, ஆனா நான் வரும்போது திடீர்னு நீ காணாம போயிட்டு நான் சொன்னா மாஸ்டர் பெருசா கண்டுக்க மாட்டாருன்னு சொல்ல, உடனே நம்ம கோகோ பாக்குறா. சீனியர் தேங்க்ஸ் சீனியர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஓகே சொங்க பாத்துட்டு, இங்க பாத்தியா நான் உன் கூட தான் வரப்போறேன் மூலிகை எடுக்க, உனக்கு ஹாப்பியா 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. சீனியர் பாக்குறான், நான் இங்க தாண்டா இருக்கேன் ஓவரா பண்ணாதீங்கன்னு சொல்ல, நாங்க தான் ஓவரா பண்றோம்னு தெரியுதுல கிளம்பியா அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். சீனியருக்கு தலைவலி தான் அதிகமாயிட்டு இருக்கு. இங்க இந்த பிளாக் மேன் நின்னுட்டு இருக்கான். உடனே இந்த கோகோவை சும்மா விடக்கூடாது, அவளுக்கு எப்படி அவ்வளவு பவர் இருக்குது நம்ம யூஸ் பண்ணிக்காம இருக்குது அப்படின்னு கேட்க, ஆனா சொங்கோடைய இந்த பொண்ணு சுத்திக்கிட்டே இருக்கா. 2 பேரும் கம்ம போட்டு ஒட்டின மாதிரி பிரியவே மாட்டிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்ல, தெரியலையா நம்ம தான் அவங்க பிரியற மாதிரி சிச்சுவேஷனை உருவாக்கணும், விடக்கூடாதுன்னு பிளாக் மேன் சொல்லிட்டு இருக்கான். இங்க எல்லாரும் இந்த உலகத்தோட திறப்புக்காக போயிட்டு இருக்காங்க. போயாவும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. எல்லாரும் இந்த முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போது போற வழியிலே பார்த்தா இந்த ஒரு பையன் தான்ல, அதான் ஷாவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகோவை கூட ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்தானே, அந்த பையன் அவனோட ஜூனியர் பொண்ணு. 2 பேரும் இந்த பொண்ணு கூட கோமால இருந்தா, இப்ப அவ்வளவு சரியாயிடுறா. கோகோ உனக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கவரை கொடுக்குறா. அதை கோகோ வாங்கிக்கலான்னு போக அங்க சீனியர் இருந்துட்டு அதெல்லாம் வாங்கிக்காத, இவங்க ஏதாவது அதுல ஃப்ராட் வேலை பண்ணிருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே அவங்க 2 பேரும் பாக்குறாங்க, நாங்க சில தப்பெல்லாம் பண்ணிட்டோம், அதுக்கு சாரி கோகோ, நானும் என்னோட ஜூனியரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், நீ பண்ண ஹெல்ப்புக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ், நாங்க எதுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. கோகோ பாக்குறா, எனக்கு கிஃப்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் வாங்கிக்கிறேன், ஜாலியா என்ஜாய் பண்றேன், நீங்களும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அங்க இருந்து அமுச்சு வைக்கிறா. இந்த புது உலகம் இருக்கிற இடத்துக்கு அந்த வாசல் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க போயிட்டு நம்ம போயா சொல்லிட்டு இருக்கா, இதுல நம்ம ஷிஃப்ட் போட்டு காவல் காத்துக்கலாம், யாரெல்லாம் உள்ள போகணுமோ அவங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்க உங்க வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொங்க பார்த்து சொல்றா. சொங்கும் கோகோவும் மேல ஏறுறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற சாவியை எடுக்கிறாங்க. அந்த புது உலகத்தை ஓபன் பண்றாங்க. அது கொஞ்சம் மெக்கானிசம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் ஆயிட்டு அந்த நியூ வேர்ல்ட் ஓபன் ஆகுறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.